அருண் பிளஸ் டிஎம்டி கம்பிகள், யானையின் பலம். தொடங்கியது ஜனநாயக பெருவிழா. கொண்டாட்டத்திற்கு தயாரான தமிழகம். முப்பத்து 9 நாடாளுமன்ற தொகுதிகள். $6.2 கோடி வாக்காளர்கள். வரும் மக்களவைத் தேர்தலில் காட்சிகள் மாறுமா? நாளும் மக்களவை தொகுதி. நாம் இப்போது பார்க்கவிருக்கும் தொகுதி ஈரோடு. போடுங்கம்மா ஓட்டு என்ற பெயரில் புதிய தலைமுறை நடத்தும் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று ஈரோட்டில் நடைபெறுகிறது. இந்நிலையில் ஈரோடு மக்களவை தொகுதியின் கள நிலவரம் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள மக்களவைத் தொகுதிகளில் வரிசை எண் அடிப்படையில் 17வது இடத்தில் உள்ளது ஈரோடு. இத்தொகுதியில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம். மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 15,28,242. இதில் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 7,40,298. பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 7,87,763. மூன்றாம் பாலினத்தவர் 181 பேர். 2019 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் மதிமுக இத்தொகுதியில் போட்டியிட்டது. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தி 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றிக்கணியை பறித்தார். ஆனால் 2021 நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் இத்தொகுதிக்கு உட்பட்ட 6 தொகுதிகளில் திமுக 3 தொகுதிகளையும், அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி தலா 1 தொகுதியையும் கைப்பற்றின. ஈரோடு தொகுதியை பொறுத்தவரை விவசாயமும் ஜவுளி தொழிலும் இருவரும் வாழ்வாதாரங்களாக திகழ்கின்றன. குறிப்பாக விசைத்தறி தொழில் நலிவடைந்து வரும் நிலையில் அதற்கு ஊக்கம் தருவது அவசியம் என்கின்றனர் அத்துறையில் உள்ளவர்கள். விசைத்தறி தொழில் அழிவின் பாதைக்கு செஞ்சுக்கிட்டே இருக்குது. இது மத்திய அரசு என்ன பண்ணோம்னா, விசைத்தறியை சாதா விசைத்தறியை நாடாளா விசைத்தறியை மாற்றுறதுக்கு மானியம் கொடுக்கணும். அது கொடுத்தா மட்டும்தான் தறியை மேம்படுத்தணும். அதேமாதிரி சோலார் போடுறதுக்கு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு, அதையும் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. நெசவாளர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் இருந்துச்சு, அதையும் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஈரோடு மற்றும் அண்டை மாவட்டங்களில் மஞ்சள் அதிகளவில் விளையும் நிலையில் அதை பாதுகாத்து வைக்க குளிர்பதன கிடங்குகள் அவசியம் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. இன்று இருக்கக்கூடிய சீதோஷ நிலையில் மஞ்சளை 1 வருடத்திற்கு மேல் வைத்திருக்க முடியவில்லை. அதில் ஓட்டை விழுந்து விடுகிறது. 6 மாதத்திற்கு மேல் மஞ்சள் ஓட்டை விழுந்து விடுகிறது. அதை தடுப்பதற்கு ஒரே வழி அரசு மானியத்துடன் அதிக மானியத்தை கொடுத்து தனியாரே கிடங்குகளை அமைப்பதற்கு அரசு உதவ வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மின்சார கட்டணத்தில் சலுகை வழங்க வேண்டும். ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு மின்சாரத்தில் முழு சலுகை அளித்து ஊக்கப்படுத்தினால் இது நஞ்சில்லா உணவு வழங்குவதற்கும் உதவியாக இருக்கும். மற்ற விளைபொருட்கள், வேளாண் விளைபொருட்களும் இந்த குளிர்சாதன கிடங்கில் இருப்பு வைக்க வசதியாகவும் அந்த கோரிக்கை நாங்கள் வைக்கின்றோம். ஈரோடு ஜவுளி தொழில் துறையில் வளர்ந்த நகரமாக இருந்தாலும் அதன் எதிர்விளைவாக சாயப்பட்டறைகளால் நிலத்தடி நீர் மாசுபட்டு உயிருக்கே ஆபத்து ஏற்படும் நிலையும் இருக்கிறது. இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்கின்றனர் இந்நகர மக்கள். சுத்திகரிப்பு நிலையம் நிறைய பார்த்தீங்கன்னா ஆத்தோரத்தில் தண்ணியில் சாயக்கழிவு தண்ணி இருப்போம், ஆற்றுல தான் கலக்குறாங்க. அப்போ அந்த தண்ணியை பொதுமக்கள் குடிக்கும்போது நிறைய பிரச்சனை, உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வருது. கேன்சர் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல ஈரோடு மாவட்டம் தான் இப்போ முதல் இடத்துல இருக்குது, கேன்சர் இருக்குது. அதனால் பொதுமக்களோட உயிரின் நலன் கருதி சுத்திகரிப்பு நிலையம், சாயக்கழிவு பராமரிப்பு சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சு கொடுத்தாங்கன்னா பொதுமக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அறிவிக்கப்பட்டுள்ள ஐடி பூங்காவை விரைவில் கொண்டு வருவது, கேரளாவிலிருந்து அரபிக்கடலில் கலக்கும் நீரை திருப்பிவிட்டு பவானிசாகர் அணைக்கு கொண்டு வருவது, சாலைகள் மேம்பாடு என அடுக்கடுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து காத்துள்ளனர் ஈரோடு தொகுதி மக்கள். அருண் பிளஸ் டிஎம்டி கம்பிகள், யானையின் பலம்.